சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நன்மைகள் பூத்து கொடுங்கும் மாதம் ரமலானில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் நல்லறங்களை ஆர்வத்தோடு செய்து கொண்டு இப்படியான உபதேசங்கள் மூலமாக இன்னும் உள்ளத்துக்கு இறையச்சத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் தன்பல் மோமினீன், உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் மூமின்களுக்கு பயன் தரும் என்ற அடிப்படையில் நிறைய உபதேசங்கள் ரமலான் முழுவதும் இரவு நேரங்களில் தொடராக நீங்கள் கேட்டு வருகின்றீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பயன் நம் அனைவருக்கும் கிடைக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இன்றைய நிகழ்ச்சியிலும் ஆணவம் கொள்ளாதே என்ற ஒரு முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்பை பொறுத்தவரை அல்லாஹ் குர்ஆனில் நிறைய சம்பவங்களை சொல்லி காட்டுகின்றான். முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள், முன்னால் வாழ்ந்த சில மக்கள் எப்படி தனக்கு கிடைத்த அருட்கொடைகளுக்கு மாற்றமாக செல்வங்களை பெற்றுக்கொண்டு ஆணவத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். இறுதியில் அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்று நிறைய வரலாற்று துணுக்குகளை, சம்பவங்களை அல்லாஹ் தஆலா பல இடங்களில் தொட்டு காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் தான் இன்றைய நிகழ்ச்சியிலும் அந்த தகவல்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நேற்றைய நிகழ்ச்சியில் உறவுகளோடு சேர்ந்து நடப்போம் என்ற ஒரு முக்கியமான தலைப்பு. எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும், எங்க உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும், நல்ல மக்களாக மாற வேண்டும். அதற்காக வேண்டித்தான் இந்த ரமலானில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி, இந்த நோன்பின் ஊடாக நீங்கள் நல்ல சாலிகான நல்ல இறையச்சம் உள்ள மக்களாக மாறுங்கள் என்று ஏன் எங்களுக்கு இந்த நோன்பை கடமையாக்கினானோ அந்த அடிப்படையில் உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். எனவே தான் இந்த தலைப்பும் கூட உள்ளம் பக்குவமாக இருந்தால்தான், உள்ளம் நெறிப்படுத்தப்பட்டு சீராக இருந்தால்தான் நாங்கள் அடக்கமாக பணிவாக வாழ முடியும் என்ற வரலாற்றை அல்லாஹ் குர்ஆன் ஊடாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹதீஸின் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, முதலாவது ஒரு வரலாற்று செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன் நினைவுபடுத்துகின்றான். 68வது அத்தியாயம் சூரா அல் கலமில் தோட்டம் சம்பந்தமான ஒரு வரலாற்று குறிப்பை நபியவர்களுக்கு எடுத்து காட்டுகின்றான். அதாவது சில மக்கள் வாழ்ந்தார்கள். அந்த மக்களை நாம் எப்படி சோதித்தோம், ஏன் சோதித்தோம்? 2 விஷயத்துல அல்லாஹ் சோதிக்கிறான். 2 விஷயத்துல சோதித்து தண்டனையும் கொடுக்கின்றான். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அவர்கள் பெருமை அடித்தார்கள். 2வது அல்லாஹ்வை மறுத்தார்கள். 3வது ஒரு காரணம், ஏழைகளை புறக்கணித்தார்கள். இந்த 3ம் அந்த சம்பவத்துக்குள் அல்லாஹ் சொல்லி, உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். அந்த தோப்பு வாசிகளை எப்படி நாம் சோதித்தோமோ அதே போன்று குறைஷிகளை நாங்கள் சோதிப்போம். அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகத்தான் இந்த வரலாற்றை எடுத்து காட்டுகின்றான். அந்த வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது அல்லாஹ் முதலாவது நினைவுபடுத்துகின்றான், இன்னா பலவுனாகும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னதி. அந்த தோப்பு உடையவர்களை சோதித்ததை போன்று உங்களையும் நிச்சயமாக நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த வரலாற்று என்ன தகவல் சொன்னால், சில சகோதரர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய செல்வங்களை, சொத்துக்களை, காணிகளை, விவசாயங்களை கொடுத்துருக்கிறான். அவங்க நல்ல விவசாயம் செய்யறாங்க. விவசாயம் செஞ்சுட்டு அந்த தோட்டத்தை பார்க்கறாங்க. அறுவடை செய்யக்கூடிய காலம் நெருங்கிருச்சு. இப்ப என்ன செய்யறாங்க, அந்த தோட்டத்துக்கு போறாங்க. மாலை நேரம், இரவு நேரம் தோட்டத்தை பார்க்கறாங்க. நல்ல விளைஞ்சிருக்கு, சந்தோஷம் அவர்களுக்கு. அல்லாஹ் மறந்துடுறாங்க. அல்லாஹ் தான் இந்த தோட்டத்தை தந்தான், அல்லாஹ் தான் இந்த விளைச்சலை ஏற்படுத்தி தந்தான். அந்த அல்லாஹ் மறந்து என்ன செய்யறாங்க, நாளைக்கு நாம அதிகாலையில் என்ன செய்யணும், இந்த தோட்டத்துக்குள்ள வரணும் என்று அல்லாஹ்வை மறந்து என்ன செய்யறாங்க, தன்னால் உருவாக்கப்பட்டதை போன்று என்ன செய்யறாங்க, இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லாம நாளை நிச்சயமாக சத்தியம் என்று சொல்றாங்க. சத்தியமாக அதிகாலையில் என்ன செய்வோம், இந்த தோட்டத்துக்கு வருவோம்னு சொல்றாங்க. 2வது என்ன சொல்றாங்கண்டா, இந்த தோட்டத்துக்கு நம்ம அதிகாலை வார நேரத்துல எந்த ஏழைகளையும் இந்த தோட்டத்துக்குள்ள விட்டுறக்கூடாது. இந்த ஏழைகள் வந்தா கையேந்துவார்கள். ஆக இந்த ஏழைகளுக்கு தெரியாமல் அதிகாலையில் யாரெல்லாம் அறுவடை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்களோ அவர்களை அழைத்து வருவோம் என்று என்ன செய்யறாங்க, சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதிகாலை நேரம் வந்துருச்சு, பேசி வச்சது போல என்ன செய்யறாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, யாரெல்லாம் அறுவடைக்கு தயாரோ எல்லாரும் வாங்கன்னு அழைக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த இருட்டு, அந்த வெளிச்சம் வருவதற்கு முன்னால் ஃபஜ்ருடைய நேரத்துல அப்படி என்ன செய்யறாங்க, போறாங்க. போற நேரத்துல இவங்க பேசிக்கிட்டே போறாங்க. அந்த சகோதரர்கள் அந்த தோட்டத்து சொந்தக்கார பேசிட்டு போறாங்க.
எந்த ஏழையும் விட்டுறக்கூடாது, ஏழையே வந்துடக்கூடாது. நாங்க என்ன செய்வோம், ரகசியமான முறையில் போவோம். மெதுவா என்ன செய்யலாம், போறாங்க. போனால் தோட்டத்தை காணும். அவங்க சொல்றாங்க, நாங்க வழி தவறி வந்து விட்டோம். அவங்களுக்குள்ளே பேசுறாங்க, நாங்க வழி தவறி வந்து விட்டோம், தோட்டத்தை காணும், எங்களை தோட்டத்தை காணும்ன்றான். அப்ப அதுல இருந்து ஒரு நடுநிலைமையான ஒரு மனிதர் சொல்றாரு, நாங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம், எங்கட இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம், எங்களை தோட்டத்தை தான் வந்திருக்கிறோம். ஆனால் நான் நினைவுபடுத்தினேன், நீங்க நாளை வருவேன் என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு, அதாவது நீங்க சத்தியமிட்டு சொல்லும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று நான் நினைவுபடுத்தினேன். ஆனால் நீங்க அதை நினைவுபடுத்தல, அல்லாஹ் நினைவுபடுத்தல. அதே போன்று ஏழைகளை விடக்கூடாது என்று பேசினீர்கள். அல்லாஹ் கொடுத்த தண்டனை, அல்லாஹ் என்ன செஞ்சான்டா, அந்த தோட்டத்தை அப்படியே கருகிட்டான், அப்படியே எரிச்சிட்டான். சாம்பலை பூண்டு எரித்து அந்த இடத்துல ஒரு விவசாயம் இருந்துச்சு, ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு என்று தெரியாத அளவுக்கு என்ன செய்தான், அந்த தோட்டத்தை அப்படி அழித்து விட்டான் என்ற தகவலைத்தான் சூரா அல் கலம்ல என்ன செய்கின்றான், 17வது வசனத்திலிருந்து அப்படியே வரிசையால பேசலாம் பாருங்க. இன்னா பலவுனாகும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா, அந்த தோப்புவாசிகளை சோதித்ததை போன்று உங்களையும் சோதிப்போம். அதில் முதலாவது எச்சரிக்கை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் மையப்படுத்தி குறைஷிகளுக்கு அல்ல எச்சரிக்கிறான். நன்றி கட்ட மக்களாக இருக்கிறாங்க, இவங்க நினைச்சா மாறு செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்க, உங்களுக்கு நீ இப்படியான ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவங்க ரொம்ப நெருக்கடி தாராங்க, கஷ்டம் தாராங்க. பல்ல என்ன செய்யறான், அப்ப அந்த நன்றி கட்ட தனத்துக்காக வேண்டி, மாறு செய்யக்கூடிய அமைப்புக்காக வேண்டி சோதனையை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய சோதனை கடுமையான, அல்லாஹ் எப்பவுமே விட்டுதான் பிடிப்பான். ஆனா பிடித்தாண்டால் இன்ன ரப்பிக்கல் ஷதீத், அவனுடைய பிடி ரொம்ப கடினமா இருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம தான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம தான் பள்ளி பக்கமே போறது இல்லையே, நம்ம தான் மார்க்கத்தோட தொடர்பா இல்லையே, என்ன செய்வோம், உலகத்துடைய மோகத்துல மூழ்கி உலகத்திலேயே அப்படி ஓடிக்கிட்டே இருப்போம், அல்லாஹ் மறந்து போயிட்டே இருப்போம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், அல்லாஹ் தந்துக்கிட்டு தானே இருக்கிறான், நல்லா கொட்டிக்கிட்டு தானே இருக்கிறான், நல்லா நிறைய கிடைக்குதே, நம்ம என்ன செய்வோம், அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். பல்ல என்ன செய்யறான்னா நிறைய சந்தர்ப்பங்களை தாரான், நிறைய வாய்ப்புகளை தாரான். இப்ப திருந்திக்கோ, இப்ப நினைச்சுக்கோ, இப்ப நீ மார்க்கத்தோட இருந்துக்கோ, இப்ப நீ பள்ளி பக்கம் போ என்று நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறான். இருந்தாலும் கூட உபதேசங்கள் காதுக்கு எட்டாதன் காரணமாக தொடர்ந்து அல்லாஹ்வை மறந்து ஓடும் பொழுது ஒரு இடத்துல அல்லாஹ் பிடிப்பான், அதற்கு மேல எலும்பு இயலாது. இன்னைக்கு உலகத்துல பாக்கிறோமா இல்லையா? அதுக்கு பிறகு அல்லாஹ் என்று சொல்லி வேலை இல்லை. அதனாலதான் இப்ப நிறைய சம்பவங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். குர்ஆன்ல நிறைய வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டான், நிறைய சம்பவங்கள். இந்த வரலாற்றை அப்படியே கடந்து போயிடக்கூடாது. ஒரு வரலாறு படிக்கும் பொழுது வரிக்கு வரி எனக்கு என்ன படிப்பினை இருக்கு, அல்லாஹ் இந்த வரலாறு எனக்கு சொல்றான். அல்லாஹ் சும்மா சொல்ல மாட்டான், வரலாறுகளை ஒரு பாடங்களாக படிப்பினையாக எங்களுக்கு எடுத்து காட்டான். ஆக இந்த பாடத்துக்கு பின்னால் எனக்கு என்ன பாடம் இருக்குது, இதுல என்ன எனக்கு படிப்பினை இருக்குது, என்ன எப்படி இதில் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் வரலாற்று காட்சிகளை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். முதலாவது என்ன சொல்றான், எப்படி அந்த தோப்புவாசிகளை சோதித்தோமோ உங்களையும் சோதிப்போம். அப்ப கவனமா இருந்து கொள்ளுங்க, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. சோதனை எந்த வடிவத்திலும் எப்படி வரலாம் என்று சொல்லிட்டு, இது அக்ஸமு லயஸ்ரி முன்னஹா முஸ்பிஹீன், அவர்கள் சத்தியம் செய்தார்கள், அதிகாலையில் வந்து அறுவடை செய்வோம் என்று சத்தியம் செய்தார்கள். அந்த தோட்டத்தை நல்ல விளைச்சல பார்த்தவுடன் வலா யஸ்தஸ்னூன், அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை. பல்ல என்ன எதிர்பார்க்கிறான்டா, அடிக்கடி என்னை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். உச்சக்கட்டமான செல்வத்தை தரக்கூடிய அமைப்பா இருந்தாலும் சரி, லாபத்தை தரக்கூடிய அமைப்பா இருந்தாலும் சரி, அல்ல ஒரு சாதாரணமாக ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கிறா இருந்தாலும் அடிக்கடி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை நினைவுக்கூடிய அந்த வார்த்தைகள் நாவுல வந்துகிட்டே இருக்கணும். அதனால தான் நபி உங்களை பாருங்க, அவங்களுடைய ஹதீஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது மார்க்கத்தை கொடுத்து என்ன செய்ய வளர்த்தெடுங்க. சின்ன வயசுல இருந்து மார்க்கத்துடைய செயல்பாடுகளை ஊட்டி வழங்க. ஏன் சொல்றாங்க, எதற்கெடுத்தாலும் பிஸ்மில்லா சொல்லுங்கன்றாங்க. செருப்பு போடுறீங்களா, வலது காலில் பிஸ்மி சொல்லி போடுங்க. சட்டையை போடுறீங்களா, உடுப்பு அணியிறீங்களா, வலது பக்கம் பிஸ்மில்லா சொல்லி அணியுங்க. வீட்டை விட்டு வெளியே போறீங்களா, கதவை திறக்கிறீங்களா, பிஸ்மில்லா சொல்லி கதவை திறங்க. வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வாரீங்களா, கதவை திறக்கிறீங்களா, சலாம் சொல்லி பிஸ்மி சொல்லி வீட்டுக்குள்ள வாங்க. வாகனத்துல உட்காருங்களா, பிஸ்மி சொல்லி வாகனத்துல உட்காருங்க. திரும்புற பக்கமெல்லாம் பிஸ்மி. ஏன்? அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். திரும்புற பக்கமெல்லாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்த வேண்டும். அப்ப இந்த பயிற்சி சின்ன பருவத்திலிருந்து கொடுக்க வேண்டும். ரப்பு சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சின்ன பருவத்திலிருந்து இந்த பயிற்சிகள் கொடுக்கும் பொழுது இளைஞர் பருவத்தில் நான் கஷ்டப்பட தேவையில்லை. இன்றைக்கு நிறைய தாய்மார்கள், நிறைய பெற்றோர்களுடைய கவலை என்ன, ஏன் மகன் பள்ளிக்கு வாரான் இல்ல, ஏன் மகன் குர்ஆனை ஓதுறான் இல்ல, ஏன் மகள் குர்ஆனை எடுக்குது இல்ல, ஏன் மகள் என்னை எதிர்த்து பேசுது, பள்ளியோடு தூரமா போயிட்டே இருக்கிறாங்க, போனுக்கு எடிட் ஆயிட்டாங்க,
மார்க்கத்தோடு தொடர்பு இல்லை, அவங்களுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன? நம்ம சிறுசுல அவங்களுக்கு சரியான பயிற்சி கொடுக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அவர்கள் என்ன செய்யறாங்க? குழந்தை இஸ்மாயிலோட பிரிஞ்சு போறாங்க. பாலகர் பிறந்த குழந்தை, ஆனா பக்குவமா வளர்த்து எடுத்தாங்க, நெறிபடித்து வளர்த்து எடுத்தாங்க. ஓடி ஆடி விளையாடக்கூடிய பருவத்துல இப்ராஹிம் நபி வாராங்க. கனவு கண்டுட்டு, மகனே உன்னை நான் அறுத்து பணியிடும்படி கனவு கண்டேன். என்னையும் உமாவையும் தனியை விட்டுட்டு போயிட்டு, யாரும் இல்லாத இடத்துல விட்டுட்டு போயிட்டு, இப்ப வந்து நீங்க என்ன அறுக்க வர்றீங்களா அப்படின்னு பேசுற. உண்மையா? அப்படியா? அல்லாஹ் உங்களுக்கு கனவில் எதை நிறைவேற்றும்படி ஏவினானோ அதை நிறைவேற்றுங்க. ஒரு தந்தை மகனும் உரையாடக்கூடிய ஒரு காட்சி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப நீண்ட கால குழந்தை பருவத்துல போனாங்க, குழந்தை பிறந்தவுடன் விட்டுட்டு போனாங்க. ஓடி ஆடி விவரமான பருவத்துல வந்து இப்படி சொல்றாங்க, உன்னை அறுக்க நான் வந்திருக்கிறேன். என்ன சொன்னார்? தாராளமாக அருங்க. அதுவும் சொல்றாங்க, தந்தைக்கு ஒரு உபதேசம், என்னை அறுக்கும் பொழுது குப்புற படுக்க வச்சு அருங்கன்றாங்க. மல்லாக்க போட்டு அறுத்தா நான் துடிக்கிற பார்த்து நீங்க விட்டுருவீங்க, அல்லாஹ்வுடைய கடமை நீங்க அப்படியே நிறைவேற்றாம விட்டுருவீங்க. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், அப்படி பக்குவமாக வளர்த்தெடுத்தார்கள் தாய் ஹாஜர் அவர்கள். அதான் அல்லாஹ் குர்ஆனில் நபி ஹதீஸில் சொல்றான், ஒரு குழந்தை எப்படி ஒரு தாய் வளர்க்க வேண்டும். ஏன்னா ஒரு குழந்தையை பொறுத்தவரை, பிள்ளைகளை பொறுத்தவரை அதிகமாக தாயை சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஒரு ஆணை பொறுத்தவரை, கணவனை பொறுத்தவரை, தந்தையை பொறுத்தவரை காலையில வீட்டை விட்டு வெளியே போனா இரவுல தான் வருவாங்க. அப்ப ஒரு குழந்தையை வளர்த்தெடுக்கக்கூடிய முழு பொறுப்பு தாயை சார்ந்தது. அப்ப அந்த தாய் என்ன செய்யணும்? மார்க்கத்தோடு தொடர்பா இருக்க வேண்டும். அடிக்கடி பிள்ளைகளோட மார்க்கம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பேசக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும். இப்படித்தான் சாப்பிடணும், சாப்பிடும் போது என்ன செய்ய? பிஸ்மி சொல்லுங்க. ஏதாவது கீழே விழுந்துருச்சுன்னா எடுத்து சாப்பிடுங்க. கடைசியா பிளேட்டை வலிங்க, விரல சூப்புங்க, துவா ஓதுங்க, அல்லாஹ் புகழுங்க. இதெல்லாம் அடிக்கடி சொல்லி, இது சாதாரண விடயம் போல இருக்குது. இதனால இதை நம்ம புறக்கணிக்கும் பொழுது, இது அலட்சியமா இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால், அல்லாஹ் ரிஸ்க்ல பரக்கத்தை எடுத்துருவான். நாங்க ரிஸ்க்க பார்த்தோம், சாப்பாட்டை பார்த்தோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த உணவை தந்தார், அல்ஹம்துலில்லாஹ். அடிக்கடி சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹ். இந்த வார்த்தை எல்லாம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனால இந்த வரலாறு எங்களுக்கு சொல்லி தருது. அவங்க வலா யஸ்தஸ்னூன், அவங்க வந்து என்ன செய்யல? அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை. இப்ப என்ன நடக்குது? ஃபதாஃப அலைஹா தாயிஃபும் மிர் ரப்பிக வஹும் நாயிமூன். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே ஒரு பெரிய ஒரு காற்று, பெரிய ஒரு நெருப்பு காற்று என்ன செய்தேன்? அந்த தோட்டத்தை, அந்த தோப்பை என்ன செய்தேன்? அப்படியே சுற்றி வளைக்கின்றது. ஃபஅஸ்பஹத் கஸ்ஸரீம், அது அப்படியே சாம்பலை போன்று ஆகிவிடுகின்றது. மாலை நேரத்தில் அப்படியே அந்த காட்சியை கண்டார்கள். செழிப்பாக வளர்ந்திருக்கு. அறுவடை செய்யவும் சத்தியம் செய்தார்கள். ஆனா அல்லாஹ் மறந்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒரு காட்சி அனுப்பினான், ஒரு நெருப்பு காட்சி அனுப்பினான். அப்படியே அழித்து விட்டது. கஸ்ஸரீம், சாம்பலை போன்று. அப்ப சாம்பல் ஒன்றும் இல்ல, தூசியா இருக்கு. அதனால தான் அவங்க தோட்டத்துக்கு வந்து எங்களை தோட்டத்தை காணணும்னு சொன்னாங்க. நாங்க தவறி வந்துட்டோம், வழி தவறி வந்துட்டோம்னு சொன்னாங்க. எனவே அன்புக்குரியவர், இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பாடத்தை நடத்தினான். இப்படிதான் நடந்துச்சு ஆரம்ப காலங்கள்ல. கவனமா இருந்து கொள்ளுங்க, எச்சரிக்கை நடந்து கொள்ளுங்க. எதுவும் நடக்காதுன்னு அசட்டுத்தனமா இருக்காதீங்க. அந்தந்த நபிமார்களை வச்சு அவங்களுக்கு எச்சரிச்சோம். உங்களுக்கு இந்த குர்ஆனை வச்சு, நபியர்கள் போதித்த கொள்கையை வச்சு உங்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம்? சொல்கின்றோம் என்ற அடிப்படையில் தான் இந்த வரலாற்று பகுதிகள் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பாடமாக நடத்துகின்றான். அந்த வரலாறு அப்படியே சொல்லி காட்டுறான் பாருங்க. ஃபதனாதோ முஸ்பிஹீன், காலை நேரத்தில் எல்லாத்தையும் அழைக்கிறாங்க, மாறி மாறி அழைக்கின்றாங்க. அதிகாலையில அனிஉது அலா ஹர்சிக்கும் இன் குன்தும் சாரிமீன், யாரெல்லாம் அறுவடைக்கு வர தயாராக இருக்கிறீங்களோ எல்லாம் வாங்க 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 என்ன செய்றாங்க? அழைக்கிறாங்க. ஃபன்தலகு வஹும் யதகாஃபதூன், ரகசியமா பேசிக்கொண்டே போறாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. அவங்க சகோதரர்கள், அந்த தோட்டத்து வாசிகள் ரகசியமா பேசிக்கொண்டே போறாங்க. அல்லாஹ் யதுகுலன்னகள் யௌம அலைக்கும் மிஸ்கீன், இன்னைக்கு வந்து நாங்க மிஸ்கீனை யாரையும் இந்த தோட்டத்துல விடக்கூடாது, யாரையும் வர விடக்கூடாது. வகதவ் அலா ஹர்தின் காதிரீன், வந்தாங்கன்னு என்ன செஞ்சிருவாங்க? அவங்க அதை நாங்க சக்தியில இருந்து வேண்ட அடிப்படையில் அப்படியே அந்த வரலாறு அப்படியே போகுது. அன்புக்குரியவர்களே, இந்த வரலாறு சொல்லித் தரக்கூடிய முதலாவது பாடம் என்னென்றால், முதலாவது அல்லாஹ்வை அடிக்கடி நாம் நினைக்க வேண்டும். ரெண்டாவது ஆணவம் கொள்ளக்கூடாது. இப்படி வளர்ந்துருச்சு, பெருசா வந்துருச்சு, என்னால்தான் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் வஹி இறக்குறான். உங்களுக்கு வந்து ஃபதஹு மக்கா, மக்கா வெற்றியை தரப்போறேன்னு அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வெற்றி வந்து விட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வருவாங்க. அந்த நேரத்தை நீங்க என்ன செய்யுங்க? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், நீங்க என்ன செய்யுங்க? உங்களோட ரப்பை நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்றான். ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அல்லது துறை சார்ந்த எந்த துறையாக இருக்கலாம். எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது. வெற்றி கிடைக்கிறத ரப்பு சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்திக, உங்க ரப்ப நீங்க என்ன செய்யுங்க? தஸ்பீஹ் செய்யுங்க.
அதே போல வஸ்தாஃபிர் இஸ்திஃபார் செய்யுங்க. அதனால தான் நீங்க புகார்ல ஹதீஸ் பாப்பீங்க, மக்கா வெற்றி அல்லாஹ் தார வரைக்கும் அல்லாஹ் வஹியை அறிவிச்சு தான் தர போறேன். மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தார வரைக்கும் நபி அவங்க சொன்ன ஒரு தஸ்பீ என்ன சொன்ன, இஸ்திஃபா என்ன சொன்னால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலை. வரலாற்று ஆசிரியர்கள் அந்த அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஒருவர் ஒரு இலக்கை அடைகின்றவரை இதை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அல்ல எந்த துறையாக இருக்கலாம், அந்த இடத்துக்கு நீங்க போற வரைக்கும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நான் காலைல 100 தடவை ஓதுவோம். அதுவும் அந்த முதலாவது சொல்லும் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலை, அந்த ரெண்டை இணைச்சு செய்யுங்க சொல்லுங்க. நபிங்க சொல்லிட்டே இருந்தாங்க. நேற்று நான் சொன்னேன், 10,000 தோழர்கள் என்ன செஞ்சாங்க, மக்காவுக்குள்ள நுழைஞ்சாங்க. ஏண்டால் நான் தனி நபராக இருந்து லட்சக்கணக்கான தோழர்களை உருவாக்கினேன் என்ற பெருமை வந்துடக்கூடாது. என்னாலதான் முடியும், நான் தான் உருவாக்கினேன். மக்காவுக்குள் நுழையும் போது பெருமையோடு போகக்கூடாது, அடக்கமாக போக வேண்டும், பணிவோடு போக வேண்டும். அல்லாஹ் மக்காவை தூக்கி கொடுக்குறான். அப்ப இது என்ன பாடம்டால், எப்பயும் ஒரு அடியாடி எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து, பதவி, பட்டம், செல்வம் எது இருந்தாலும் ஒரு அடக்கம் இருக்கணும், ஒரு பணிவு இருக்கணும். நபியும் நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர், பள்ளிக்கு ஒரு தலைவர், வீட்டுக்கு ஒரு தலைவர், படைக்கு ஒரு தளபதி அல்லது தலைவர், இப்படித்தான் தனது அனைத்தும் இருந்துச்சு. ஆனா மக்களோட சகஜமா பழகினாங்க. ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னு, ஒரு பெண்மணி வாராங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களுக்கு ஒரு மெம்பர் கட்டையை செஞ்சு தர ஆசைப்படுறேன், அப்படியா செஞ்சு தாங்க. நபியவங்க எதை கேட்டாலும் யாரு கேட்டாலும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அவனோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி. அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, ஒரு மரக்கட்டையை செஞ்சு, மெம்பர் பலகையை செஞ்சு என்ன செய்யறாங்க, அப்படியே அனுப்பி வைக்கிறாங்க. அவரோட அடிமையிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு, அப்படியே பள்ளிவாசல் வெளியே அப்படியே வச்சுட்டு போறாரு. நபி அவங்களும் சஹாபாக்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்டத்துல கவனிங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எழும்புறாங்க. எலும்பி என்ன செய்யறாங்க, அவர் வெளியே போய் அந்த கட்டையை தூக்கி தோல் புஜத்துல தூக்கிட்டு என்ன செய்யறாங்க, அப்படியே கொண்டு வந்து இறக்கி வைக்கிறாங்க. இங்க சஹாபாக்களுக்கு ஏவல, ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முன்மாதிரி எப்படி இருக்க வேண்டும், மக்களோடு நமது சேவை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அழகான நிறைய வழிகாட்டல்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க, ஏவல போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லல. சில சந்தர்ப்பங்கள்ல வழிகாட்டிருக்கிறாங்க, சில சந்தர்ப்பங்கள்ல பொறுப்புதாரிகள், தலைவர்கள், அதோட உரிமையவர்கள் என்ன செய்யணும் சொன்னால், இப்படித்தான் நடந்து கொள்ள, நீங்க சேவையில் இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய என்ன செய்யறாங்க, அப்படியே கொண்டு வந்து வைக்கக்கூடிய காட்சி. அதே போல இந்த மனநோயின்னு சொல்லுவோம், பாதிக்கப்பட்டவர், பைத்தியம் என்ற அடிப்படையில ஒரு நாள் ஒருத்தர் அப்படிப்பட்டவர் என்ன செய்யறாரு, அப்படியே ரோட்டு நடந்து போயிட்டு இருக்கிறார். போற நேரத்தில் நபி என்ன செய்யறாங்க, அவர் கண்ணப்பி அப்படி பொத்துறாங்க, அப்படி விளையாட்டு காட்டுறாங்க. அவர் என்னை விடுன்றாங்க. இதை சஹாபாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி விட்டுட்டு என்ன செய்யறாங்க, நபி அவங்க அப்படியே தோல் புஜத்துல கையை போட்டு அப்படியே நடந்து வாராங்க. ஒரு ஆச்சரியமான காட்சி. இப்ப நம்ம என்ன செய்வோம், பைத்தியக்காரன் போறான், ஏதாச்சும் ஒரு கிண்டல் செய்வோம், கேள்வி செய்வோம், அல்லது ஏதாச்சும் ஒதுங்கிட்டு போவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சமுதாயத்தில் அவர்களும் மதிக்கப்பட வேண்டும், அவரோடு இரண்டரை கலந்திருக்க வேண்டும் என்று என்ன செய்யறாங்க, சர்வசாதாரணமாக என்ன செய்யறாங்க, அவரோடு போய் சுவாரஸ்யமா விளையாடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே போல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெண்மணி வாராங்க, வந்து சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆடையை தச்சு தரேன், நான் தச்சு என்ன செய்யணும், நீங்க அதை அணியணும். அதே போல அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, தச்சு அந்த ஆடைய தன் கையாலே தச்சு என்ன செய்யறாங்க, நபி அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சந்தோஷம். வீட்டுக்குள்ள போறாங்க, அந்த ஆடையை அணிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து சபையில உட்கார்றாங்க. அப்ப பக்கத்துல ஒரு நபி தோழர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கு இந்த ஆடையை தாங்களேன்னு கேட்கிறார். நபி ஒண்ணும் பேசல. அப்பதான் உடுத்துனாங்க, அப்படியே திருப்பி வீட்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு என்ன செய்யறாங்க, ஏற்கனவே உடுத்தின ஆடையை உடுத்திக்கிட்டு அப்படியே வெளியே வாராங்க. அப்படியே அவர்கிட்ட கையில கொடுக்குறாங்க. பக்கத்து இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, என்ன தோழரே, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே, எதை கேட்டாலும் இல்லை என்று தருவாங்களே, அப்படி தெரிஞ்சு நீங்க கேட்டீங்க. இவர் சொல்றாரு, இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அணிந்த ஆடை எனக்கு கஃனாக இருக்கணும், அதுக்காகத்தான் நான் கேட்டேன். அந்த ஹதீஸ்ல கடைசி வருது, அவர் மௌத்தா போனதுக்கு பிறகு அதே துணியால தான் கஃன் செஞ்சு அடக்கப்பட்டது என்ற செய்தியை பார்க்கணும். இங்க என்னன்னு சொன்னால், நபியர்கள் அந்த அளவுக்கு இளகிய உள்ளம், உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க, உச்சக்கட்டத்துல மதிக்கப்படக்கூடிய ஒரு நபி. ஆனால் மக்களோடு மக்களாக சகஜமா இருந்தாங்க, அடக்கமாக, பணிவாக. அந்த சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுக்காண்டி பணிஞ்சிங்கன்றால் இல்லா ரஃபாகுல்ல, அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். நீங்க அல்லாஹ்வுக்காண்டி பணியுங்க, அல்லாஹ்வுக்காண்டி சேவை செய்யுங்க, அல்லாஹ்வுக்காண்டி அனைத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை உயர்த்துவான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். இதெல்லாம் எங்களுக்கு வரலாற்றுல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு முன்னின்று எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். எனவேதான் யாரிடத்திலும் பேச்சு ரீதியாகவோ செயல் ரீதியாகவோ எந்த அமைப்பிலும் ஆணவத்துக்குரிய எந்த செயல்பாடு வந்துடக்கூடாது. அதே போன்று பாருங்க, இன்னொரு சம்பவத்துல சூரா கஹ்ஃப்ல உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், 2 மனிதர்களுக்கு எல்லாம் என்ன செய்யறாண்டா,
அதாவது 2 மனிதர்கள் ஒரு உதாரணமா சொல்லி காட்டான். அதில் ஒருவருக்கு என்ன செய்யறான், நிறைய தோட்டங்களை கொடுத்திருக்கிறான், திராட்சை தோட்டங்கள், அதற்கு மத்தியில விவசாயங்கள், அதுக்கடையில நீரூற்றுக்கள், அதை சுத்தி பேரித்த மரங்கள் எல்லாம் குர்ஆன் அப்படி வர்ணிச்சு காட்டணும். அந்த அளவுக்கு நிறைய அள்ளி கொடுத்திருக்கிறான். அதே போல செல்வங்கள் பிள்ளைகளை நிறைய கொடுத்திருக்கிறான். இன்னொரு அதே நண்பர், அவர் கூட இருக்கக்கூடிய நண்பருக்கு எல்லாமே குறைவு, ஒன்றும் இல்லைன்னு சொல்ல அந்த அளவுக்கு குறைவா இருக்கு. ஒரு நாள் அந்த தோட்டத்துக்குள்ள 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே போறாங்க. பேசிட்டு போகும்போது அந்த தோட்டத்தை கொடுத்த அந்த செல்வந்தர் பேசுறார். அந்த நண்பர் சொல்றாரு, எனக்கு பத்தி எவ்வளவு இருக்கும் பத்தியா, எவ்வளவு தோட்டம், திராட்சை தோட்டங்கள், விவசாய தோட்டங்கள், சுற்றி பேரிச்சம்பழம் தோட்டங்கள், இடையிடையே நீரூற்றுக்கள், எனக்கு பிள்ளைகள் நிறைஞ்சிருக்குது, உனக்கு ஒண்ணுமே இல்லை. பேசின ஆளுக்கு சொல்லுவாங்க தானே, நான் எப்படி லெவல முன்னுக்கு வந்துட்டேன், என்னடா நீ இப்படியே பிச்சைக்காரனா இருக்கிறா அப்படின்னு. அதே அவர் உற்சாகப்படுத்தி அவர் முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு அப்படி சொல்லி வழிகாட்டுறது வேறு விஷயம். ஒரு நக்கலாக அது உனக்கு ஒண்ணும் இயலாது, அப்ப அந்த வார்த்தை அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு எல்லாம் தந்திருக்கிறான், ஆனால் உனக்கு ஒண்ணுமே இல்லை. கொஞ்ச நேரத்தை எல்லாம் என்ன அப்படி அழிச்சிடறான், கண்ணு முன்னால அழிக்கிறான். அவர் பார்த்து கொண்டிருக்கிற லைவா என்ன நடக்குது என்றால் அப்படியே அழிச்சு போடக்கூடிய காட்சியை நாங்க பார்க்கணும். அழிச்சு அல்லாஹ்தாலா. அப்பதான் இவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் அல்லாஹ் நினைவுபடுத்திருக்க கூடாதா, அல்லாஹ் உனக்கு இவ்வளவு தந்தான் தானே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இப்படியான ஒரு வார்த்தை நீ சொல்லிருக்க கூடாதா, அந்த தந்த ரப்புக்கு நீ நன்றி செலுத்திருக்க கூடாதா என்று அந்த எச்சரிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்படி நிறைய வரலாறு நாங்க பார்க்கலாம். இது ஆணவம் கொள்ளக்கூடாது என்ற பகுதியை தான் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு பாடமாக சொல்லித்தாரு. உங்களுக்கு தெரியும் ஃபிரௌன், ஆனா ரப்புக்கு முன் ஆயலான்னு சொன்னான். என்னை விட உயர்ந்த கடவுள் இறைவன் கிடையாது, நான் தான் உயர்ந்த கடவுள்னு சொல்லி என்ன செஞ்சான், ஆணவத்தோடு இருந்தான். பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் அப்படியே கொத்து கொத்தாக கொலை செய்தான், எல்லாரையும் அடிமையா வச்சிருந்தான், ஆணவத்தோடு அடக்கி ஆண்டான். என்னை விட யாரும் முன்னுக்கு வரக்கூடாது. கடைசி அல்லாஹ் என்ன செஞ்சான், மூசா நபிக்கு அல்லாஹ் கட்டளை கொடுத்தான், நீங்க போயிருங்க, உங்களை ஆட்களை கூட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இதை கேள்விப்பட்டு ஃபிரௌன் என்ன செய்ய விரட்டிட்டு வாரான், கொலைவெறியோட வாரான், ஆயுதங்களோடு படையோடு வேகத்தோட வாரான். கையில சிக்கினா முடிஞ்சு போனா முன்னுக்கு கடல். மூசா நபியுடைய மக்கள் என்ன சொன்னாங்க, பனி இஸ்ராயீல்கள், மூசாவை இன்னால முதரக்கூன், நிச்சயமாக நாங்கள் விடுபட்டு விட்டோம், நாங்க சிக்கி கொண்டோம், முன்னால் பாய்ந்தாலும் கடல் மரணம், பின்னால படை விரட்டிட்டு வராங்க, கையில சிக்கினாலும் மரணம். மூசா என்ன சொன்னாங்க, இன்னமா ஐயா ரப்பி, என்னோட என் ரப்பு இருக்கிறான். பாருங்க, அந்த கஷ்டமான நெருக்கடியான பிரச்சனையான நேரத்தை ஒரு அடியான் எந்த பதற்றும் அடையக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் வரும், அடுக்கடுக்கா வரும், சோதனைகள் அடுக்கடுக்கா வரும், சிக்கல்கள் அடுக்கடுக்கா வரும், நல்ல உறுதியா இருக்க வேண்டும். வரலாற்று எங்களுக்கு பாடம் படிச்சுட்டாரு. பயங்கரமான ஒரு காட்சி, முன்னால கடல், பின்னால படை, மக்கள் நடுங்குறாங்க, மூசா நபி நடுங்கல. ஒரு பொறுப்புதாரி, ஒரு தலைவர் எப்படி அந்த கூட்டத்தை வழிநடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான ஒரு சான்று. அவங்க உறுதியா இருக்கிறாங்க, பதற்றம் அடையில. ஒன்னும் யோசிக்காதீங்க, இன்னும் ஐயா ரப்பி, என்னோட என் ரப்பு இருக்கிறான், செய்ஹதீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, மூசாவே அந்த அசாவினால் கம்மல் என்ன செய்யுங்க, கடலை அடிங்கன்றான், அடிக்கிறாங்க, கடல் மலை போன்று பாதை வகுத்து கொடுத்தது. வரலாறு சொல்லக்கூடிய காட்சி, ஒரு அற்புதமான உலக அதிசயம். கடல் பார்த்து கொண்டிருக்க அப்படியே விரியுது, அப்படி நடந்து போறாங்க. ஃபிரௌன் பாக்குறான், அவனுடைய கூட்டம் பாக்குது, இடம் தாராளமா இருக்குது, நாங்களும் போனாங்க. அல்லாஹ் அப்படியே கடலை மூடுனான், அப்படியே தண்ணி மூடிருச்சு. என்ன நடந்துச்சு, கடலில் தத்தளித்தார்கள். அல்லாஹ் கடல்ல வச்சு தண்ணியோடு தண்ணி என்ன செஞ்சிட்டான், அழித்த வரலாறு குர்ஆன்ல சொல்லக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இப்ப நிறைய வரலாற்று சான்றுகளை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ஷைத்தானியத்தான தன்மை, இந்த பெருமை இருக்குது இல்லையா, நான் என்ற அகங்காரம், பெரிய ஆள் நாங்கள், என் வீடு பெரிய வீடு, என் வாகனம் பெரிய வாகனம், இதெல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய கிஃப்ட். அல்ஹம்துலில்லாஹ். அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏழை சஹாபாக்கள் சொல்றாங்க, என்ன யார சொல்லலாம், நாங்க அமல்கள்ல கொஞ்சம் தான் அமல் செஞ்சுட்டு இருக்கிறோம், நாங்க செய்யக்கூடிய அமல செல்வந்தர்களும் செய்யறாங்க, ஆனா அவங்க மேலதிகமா சதக்கா ஜக்காத்தெல்லாம் கொடுக்குறாங்க, நன்மை கூட போகுது. ரசூல் என்ன சொன்னாங்க, தொழுகைக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, வழிகாட்டுறாங்க. அப்ப ஏழை சஹாபாக்கள் போய் செய்யற நேரத்துல செல்வந்த சஹாபாக்கள் அதே அமல செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, என்ன யார சொல்ல, எங்களுக்கு தான் சொல்லி தந்தீங்க பாருங்க, அவங்களும் போட்டி போட்டு செய்யறாங்க. அப்பதான் ரசூல் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட், அல்லாஹ் தெரிவு செஞ்சு கொடுத்திருக்கிறான். சரியாக யாரெல்லாம் பயன்படுத்துகின்றார்களோ அவர் பாக்கியசாலிகள், செல்வங்களை சொத்துக்களாகவே அவளை யாரும் குறைவாக மதிக்க முடியாது, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆகவே அவங்க நினைச்சாங்க, நன்மை போட்டி போட்டு செய்யக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இப்படித்தான் ஒரு அடக்கமாக இருக்க வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் ரப்பை மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய சகல நடவடிக்கை செய்யணும், அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். தவறான செயல்பாடுகள் வரும் என்று சொன்னால், பெருமைத்தனமான ஆணவத்தான பேச்சுக்கள் வரும் என்று சொன்னால், ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சபதம் போட்டு வந்திருக்கான், சும்மா வரல. அல்லாஹ் என்ன சொன்னான், ஆயத்துக்கு சுஜூத் செய்யுங்க, அடிபணிங்க. ஷைத்தான் என்ன சொன்னான், இப்லீஸ் என்ன சொன்னான், நான் அடிய பணிய மாட்டேன்.
அல்லாஹ் கேட்கிறான், என்ன நான் கட்டளையிட்டேன் ஆதத்துக்கு சுஜூத் செய்ய சொல்லி, நீ ஏன் அடிபணியாம இருக்கிறா, சுஜூத் செய்யல? நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறேன், அவர் மண்ணால படைக்கப்பட்டிருக்கிறார். மண்ணை விட நெருப்பு தான் உயர்ந்தது. அல்லாவுக்கே பாடம் நடத்தலாம். தத்துவம் இந்த வாதப்புரிவு இன்னைக்கு பேசுவாங்க. இந்த வாதப்புரிவு அவங்க வச்சு இன்னைக்கு நிறைய ஹதீஸ்ல தட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் அங்க ஷைத்தான் அங்க ஏற்கனவே அல்லாட்ட சபதம் போட்டு வந்திருக்கிறான். நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், அவர் மண்ணால படைக்கப்பட்டவர். மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது. அல்லாஹ் என்ன சொன்னான், எனக்கு அடிபணியாத நீ இந்த இடத்துல இருப்பது தகுதி இல்லை. உன்னை இப்லீஸ் என்ன கேட்கிறான், ஒரு வரம் கேட்கிறான், நீ வெளியே போ, சபிக்கப்பட்ட வெளியே போன சொன்ன இப்லீஸ் ஒரு வரம் கேட்டான். என்ன வரம் கேட்டான்? சாகா வரம், இனி மௌத்தாக கூடாது. அல்லாஹ் சொன்னா, ரைட், உனக்கு மௌத் இல்ல, மர்ம வரைக்கும் உனக்கு மௌத் இல்ல. அப்பதான் இப்லீஸ் சொல்றான், உன்னால் படைக்கக்கூடிய அடியார்களை முன்னுக்கு போவேன், பின்னால போய் இடது பக்கம் வலது பக்கம் சுற்றி சுற்றி என்ன செய்வேன், அவர்களை வழிகெடுப்பேன்றான். அல்லாஹ் சபதம் போட்டான் இப்லீஸோட, எனக்கு கட்டுப்பட்டது உனக்கு ஒன்னும் செய்ய முடியாது, எனக்கு வழிபட்டது உன்னால் ஒன்னும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய செய்தியை குர்ஆன்ல நாங்க பார்க்கிறோம். இல்ல அன்புக்குரியவர்களே, இப்ப இப்லீஸ் என்ன செய்யறாண்டால், அவனது படைப்பட்டாளங்கள் ஷைத்தான்களை வச்சு எங்களை எப்படி எப்படியெல்லாம் வழிகெடுக்க வைக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் தவறான வழிகளில் போக வேண்டுமோ, எப்படியெல்லாம் பாவத்தில் விழ வேண்டுமோ, அந்த மாய வலையில் என்ன செய்யறாங்க, அந்த ஷைத்தான்கள் திட்டமிட்டு அழைக்கக்கூடிய எடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எனவே நாங்கள் உறுதியா இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க ஈமான் கொண்டு இஸ்திகாமத்தாக இருந்தால், உறுதியாக இருந்தால், தத்தனஸ்ஸல் அலைஹிமுல் மலாயிகா, நீங்க மௌத்தா போனத மலக்குமார்கள் வருவாங்க. எப்பயுமே உறுதியா இருக்கணும், கொள்கையில உறுதியா இருக்கணும், கொள்கையில தெளிவா இருக்கணும், அமல்கள் உற்சாகத்தோடு இருக்கணும், ஆர்வத்தோடு இருக்கணும். அப்ப அந்த ஷைத்தான் என்ன செய்வான்டா, அமல் மக்கள் நெருங்க மாட்டான். அல்லாஹ் தஆலா உமர், அதாவது நபி அவர்கள் உமர் அலி அவங்களை பத்தி பேசினது என்ன சொன்னாங்க, உமர் அவர்கள் ஒரு வழியில் வந்தால் ஷைத்தான் ஒரு வழியில போவான். ஒரு முறை தனது மனைவிமாரோட பேசிட்டு இருக்கிறாங்க, மனைவிமார்கள் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாவோட. உமர்ல வாராங்க, சலாம் சொல்றாங்க. நபி அவங்க வலைக்கும் சலாம் சொல்லி அப்படியே உள்ளுக்கு எடுக்கிறாங்க. அந்த மனைவிமாரெல்லாம் திரைக்கு பின்னால போயிட்டாங்க. இப்ப நபி அவங்க சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்க. உமர் அலிலா சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை கடைசி வரை இப்படியே புன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு வைப்பானாக துவா கேட்டு உள்ளுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமர் அவர்கள் ஏன் சிரிச்சேன் தெரியுமா, நீங்க வாரத்துக்கு முன்னால என் மனைவிமார்கள் எல்லாம் என்னோட ஒவ்வொரு சத்தம் போட்டு கத்தி கத்தி பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்கன்னா, நீங்க செலவுக்கு தாரது போதாது, அது அன்றைக்கு அந்த பிரச்சனை, நீங்க தாரது போதாது, எங்களுக்கு நிறைய தாங்க நினைச்சாங்க, சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க, உங்களை கண்டோன்னு அப்படியே கப்சிப்புன்னு உள்ளு போயிட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டு சொல்றாங்க. உடனே உமர் அலி என்ன கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து திரைக்கு பின்னர் இருக்கக்கூடிய நபியுடைய மனைவிமாரை பத்தி பேசுறாங்க, பார்த்து பேசுறாங்க, என்ன அல்லாஹ்வுடைய தூதருக்கு பயப்படாம எனக்கா பயப்படுறீங்கன்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஓ உங்களுடைய உள்ள கரடு முரடானது, கடினமானது, நபியுடைய உள்ள மிருதுவானது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நபி இந்த ஹதீஸ் சொல்றாங்க. உமர் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பாதையில் சென்றால் ஷைத்தான் இன்னொரு பாதையில போவானா. எதுக்கு? அவங்க அந்த இஸ்திகாமத், அந்த உறுதினால என்ன நடக்குது சொன்னால், அந்த அளவுக்கு ஷைத்தான் கூட பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஈமான் பலப்படுத்தும். அதுக்குத்தான் இப்படியான உபதேசங்கள், அதுக்குத்தான் இப்படியான அமல்கள் அல்ல எங்களை கடமையாக்கி இருக்கிறோம். ஏன்னா அன்புக்குரியவர்களே, இப்படியான உபதேசங்கள் உள்வாங்கி உள்ளத்துல பதித்து எதையெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் நமது உள்ளம் பக்குவம் அடைவதற்காக வேண்டி சீராக்கி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைப்பதற்காக வேண்டி என்னென்ன அமல்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினாங்களோ அதையெல்லாம் நாளாந்தம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.